வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட உயிரே போனாலும் நீ சொல்ற இந்த தப்பான விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன். கடைசி வரை உன்கிட்ட போராடி ஜெயிப்பேன் என்று ஜாய் கூறினாள். ஆனாலும் விதுரனை பார்த்த ஜாயின் உடல் பலமாக நடுங்கியது. இறுக்கமாக இருந்த அவளுடைய கைகள் அதிகமாக வியர்க்க தொடங்கியிருந்தது. கோஸ்ட் டவுனில் பிராங்க்லின் குடும்பத்தின் நிலம் மிகவும் பெரிதாக இருந்தது. அதனால் பிராங்க்லின் ஃபேமிலி அந்த கோஸ்ட் டவுனில் இருந்த ஒரு பெரிய மலையில் தங்களுடைய இடத்தை ஏதாவது ஒரு உபயோகத்திற்காக பயன்படுத்த நினைத்தது. இதனால் தங்களுடைய ஃபேமிலி பிசினஸை கோஸ்ட் டவுனிலும் அவர்கள் சுய தொழிலாய் தொடங்கினார்கள். அவர்களுக்கு அந்த ஊரிலேயே இதற்கு மிகவும் வலுவான அடித்தளம் இருந்ததனால் அவர்கள் இதை துணிந்து செய்தார்கள். அதனால்தான் ஜாயின் பெற்றோர்கள் கோஸ்ட் டவுன் மாகாணத்தின் வாரிசுக்கு உதவியாக இருக்கும்படி பீனிக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த பெரிய ஆட்களிடம் உதவி கோரினார்கள். இறுதியில் ஜாயை அதன் உதவியாளர்களாக மாற்றினார்கள். பிராங்க்லின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கோஸ்ட் டவுனில் தங்களுடைய ஃபேமிலி பிசினஸில் நிறைய முதலீடு செய்திருந்தார்கள். அவர்களுடைய பிசினஸ் அதிகரிக்க கோஸ்ட் டவுன் மாகாணத்தில் இருந்த பிராங்க்லின் குடும்பத்தின் நிலமும் அதிகரித்துக் கொண்டே போனது. அந்த மலையின் ஒரு பகுதியாக இருந்த பிராங்க்லின் குடும்பத்தின் இடம் அவர்களின் ஃபேமிலி பிசினஸ் தான் அந்த மலை முழுவதையும் தங்களுடையதாக்கிக் கொள்ள உதவியாக இருந்தது. அந்த ஊரில் பல இடங்களை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டார்கள். அதில் விதைக்கப்பட்ட செடிகள் என்ன என்று மற்றவர்களை விட ஜாய்க்கு மிகவும் நன்றாக தெரிந்திருந்தது. அம்ருதா ஹெலிகாப்டரில் ஏறி அங்கிருந்து பறக்க போவதை ஜாய் பார்த்ததும் அவளுடைய பார்வை மிகவும் விசித்திரமாக மாறியது. ஆனால் அவள் தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்த பொழுது ஹெலிகாப்டர் ஏற்கனவே அங்கிருந்து பறந்து சென்றிருந்தது. அம்ருதா அந்த ஹெலிகாப்டரில் அமர்ந்து கொண்டு அந்த ஹெலிகாப்டரை வழிநடத்தினார். அவர் ஹெலிகாப்டரில் சென்று அந்த மலையை சுற்றி வீடியோ எடுக்க போவதை முக்கிய ஊடகங்களும் கோஸ்ட் டவுனில் இருந்த பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் கூட அறிவித்திருந்தார். இதெல்லாம் தெரிந்து கொண்ட ஜாய் கோபத்தில் எதையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள். விதுரனை பார்த்ததும் அவளுடைய கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தது. ஆனாலும் விதுரன் ஜாயை நினைத்து துளியும் கவலைப்படவில்லை. பழங்காலத்தில் அரசன் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் ஏகப்பட்ட போர் வீரர்களை பலி கொடுத்தாக வேண்டியதாக இருந்தது. இந்த குடும்பமும் பிராங்க்லின் குடும்பத்தை பலி கொடுக்க வேண்டும் என்று இத்தகைய பெரிய பெரிய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். பெஸ்பானி ஃபேமிலிக்காக பிராங்க்லின் ஃபேமிலியை விதுரன் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஜாய் விதுரனை பார்த்து, நீ உண்மையிலேயே நல்ல மனுஷனே கிடையாது. உன்னோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் பண்ண போற என்று சொல்லி அவனை கடுமையாக திட்டிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட பின்பும் விதுரன் கொஞ்சமும் அசராமல் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அவன் பதிலுக்கு ஜாயை பார்த்து, நல்ல வேளை நீயே இங்க வந்துட்ட. உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட தப்பு பண்ற இவ்வளவு கேவலமான குடும்பத்துல இருந்து உன்னை நான் பார்க்க கூட விரும்பல என்று சொல்லி அங்கிருந்து திரையை அவர் சுட்டி காட்டினார். இந்த நேரத்தில் அம்ருதாவின் ஹெலிகாப்டர் ஏற்கனவே அந்த இடத்திற்கு பறந்து சென்று அதை வீடியோ எடுக்க ஆரம்பித்திருந்தது. மேலும் அங்கிருந்து அவர்கள் பிராங்க்லின் குடும்பத்திற்கு காலை மேலே இருந்த இடத்தை வீடியோவில் பார்த்ததும் அவர்களுக்குள் உடனடியாக ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அனைவரும் பிராங்க்லின் குடும்பத்தை வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்த்திருந்தார்கள். ஜாய் இதையெல்லாம் ஆச்சரியத்துடனும் திகைப்புடனும் பார்த்து கொண்டிருந்தாள். பின் அங்கு பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களை நோக்கி, அத பாக்காதீங்க, அதெல்லாமே போய் அவங்க சொல்ற எதையும் கேட்காதீங்க. ஏன் இப்படி எல்லாரும் பேசுறீங்க? பிராங்க்லின் ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி கிடையாது. இவங்க சொல்றதெல்லாம் போய் என்று சத்தமாக கத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய சத்தம் அங்கிருந்த யாருடைய காதுகளுக்கும் கேட்கவில்லை. இந்த ஹெலிகாப்டர் சத்தமும் காற்றின் சத்தமும் ஜாயினுடைய குரலை மற்றவர்களுக்கு கேட்க விடாமல் மங்கச் செய்திருந்தது. அதனால் ஜாயின் குரல் மக்களிடையே ஒரு பலவீனமாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் பிராங்க்லின் ஃபேமிலி இவ்வளவு பெரிய வேலையை ஏன் செய்தார்கள் என்று தங்களுக்குள் மாறி மாறி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை பீனிக்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த 10 பெரியவர்களின் உதவி அவர்களுக்கு இருந்தது, அதனால் அவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார்களா என்று மேலும் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தகைய முறை பயன்படுத்துவது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதில்லை என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏன் இதை செய்தார்கள் என்று இன்னும் சிலர் பேசினார்கள். அவர்கள் சொன்னதை மட்டுமே வைத்து அங்கிருந்தவர்கள் தங்கள் வாய்க்கு வந்தபடி பிராங்க்லின் ஃபேமிலியை பேசிக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் திரையில் பிராங்க்லின் ஃபேமிலிக்கு சொந்தமான நிலம் முழுவதும் சிவப்பு மலர்கள், பச்சை இலைகளும் அவர்கள் பார்வையில் பார்த்ததெல்லாம் வெறும் மலை என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் சொன்னதை தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டாலும்
உண்மை என்று ஒரு சிலர் நம்பவே இல்லை. ஆனால் அந்த ஓபிஎம் வகை பாப்பிகளை பார்த்ததும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் வாயடித்து போனார்கள். இவ்வளவு நேரம் அங்கிருந்தவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்த ஜாயை விதுரன் நேரடியாக பார்த்தார். அவளிடம் கோபமாக விதுரன், ஜாய், நீ இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இதெல்லாம் உங்களுடையது இல்லைன்னு சொல்றியா என்று கோபமாக கேட்டார். இதையெல்லாம் கேட்டதும் ஜாயின் உடல் மேலும் நடுங்க தொடங்கியது. இது நீங்க நினைக்கிற அந்த தப்பான செடி வகை கிடையாது. இது பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அது இல்ல. இது மருத்துவத்துக்கு யூஸ் ஆகுற ஒண்ணுதான். அதுக்காக தான் நாங்க இங்க இதை விளைவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தோம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை மருத்துவ ஆராய்ச்சிக்காக இந்த வகையான செடிகளை வளர்க்க சொன்ன அந்த நபர் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என இதை ரகசியமாக வைத்திருக்க சொன்னார். இந்த 2 தாவரங்களுமே ஒரே மாதிரியானவைதான். எனவே அந்த மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மனதளவில் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இதை பயன்படுத்தி விதுரன் தன்னை இப்படி அசிங்கப்படுத்துவார் என்றும் பழி வாங்குவார் என்றும் அவள் என்றுமே நினைத்து கூட பார்த்ததில்லை. ஜாய் பேசியதை கேட்டு விதுரன் அவர்களிடம் கோபமாக திரும்பி, என்ன சொன்னீங்க? இது நார்மலான பாப்பி செடியா? இது எப்படிப்பட்ட செடின்னு எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்க இன்னும் சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த மக்கள் நம்ப மாட்டாங்க என்று புதிதாக வேஷம் போட்டுக் கொண்டிருந்தார். ஜாயிடம் பேசிவிட்டு அவர் அமிர்தாவை அழைத்து ஹெலிகாப்டரில் இருந்து கீழே இறங்கி அதற்கு பக்கத்தில் சென்று பாருங்கள் என்று சொன்னது. மிகவும் சந்தோஷமாக இறங்கி அதன் பக்கத்தில் சென்று அதை க்ளோஸ்அப்பில் போட்டோ எடுக்க நினைத்து அருகில் சென்றார். விதுரனின் பேச்சை கேட்டு அவர் தன்னுடைய ஹெலிகாப்டரை மேலிருந்து கொஞ்சம் அந்த மலையை நோக்கி கீழே இறக்கினார். அப்பொழுது கயிற்றின் வழியாக ஹெலிகாப்டர் இருந்து 2 துப்பாக்கியை ஏந்திய வீரர்கள் 2 கீழே இறங்கினார்கள். இதை பார்த்து பார்வையாளர்கள் மேலும் உற்சாகமடைந்தனர். இன்று அவர்கள் பிராங்க்லின் ஃபேமிலியின் மறுபக்கத்தை பார்ப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் விதுரன் ஃபேமிலி அவர்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார்கள் என்றும் பிராங்க்லின் ஃபேமிலி ஏமாற்றி துரோகம் செய்ய நினைத்தார்கள் என்றும் நம்பிக்கொண்டிருந்தார்கள். வீடியோ காட்சிகளை எல்லாம் பீனிக்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்த மிகப்பெரிய 10 உறுப்பினர்களும் திவாகரும் அவருடைய அசிஸ்டன்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இதை பார்த்து அதிர்ச்சியாகவும் திகைப்பாகவும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். ஃபேமிலிக்கு ஆதரவாக என்ன செய்தாலும் பீனிக்ஸ் ஃபேமிலி இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது என்று அவர்கள் அனைவரும் மனதில் நினைத்துக் கொண்டார்கள். இருந்தது. திவாகரின் அசிஸ்டன்ட் கேட்ட கேள்விக்கு திவாகர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதனால் அந்த நபருக்கு மீண்டும் திவாகரிடம் பேசும் அளவிற்கு தைரியம் இல்லை. மறுபுறம் அமிர்தா விமானத்தில் இருந்து கீழே குதித்த பிறகு மலைக்கு அருகில் சென்று அந்த மலையை ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் படம் எடுக்க நினைத்தாள். அதில் காட்டப்பட்ட படம் மிகவும் தெளிவாக இருந்தது. அந்த செடியின் இதழ்கள், இலைகள், வேர்கள், பூக்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்தன. இதை பார்த்த விதுரன் அந்த மேடையில் ஏறி நின்று கொண்டு, ஜாய், இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் என்ற கோபத்துடனும் ஒரு வெறுப்புடனும் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அதை கேட்ட ஜாய் மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்ததால் அவளால் அசையாமல் இருக்க முடியவில்லை. அவள் உடலில் இருந்து குளிர்ந்த வியர்வை வெளியேறிக் கொண்டே இருந்தது. அவள் பயந்து நடுங்குவதை பார்த்த விதுரன் அவளை ஓங்கி அறைந்தபடி, இந்த செடியெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சயின்டிஸ்ட வேற கூட்டிட்டு வரணுமா? உனக்கு ஏதாவது குறை சொல்றதே வேலையா? உன்னால முடிஞ்சா ஏதாவது உதவி பண்ணு, உபத்திரவம் பண்ணணும்னு நினைக்காத என்று ஆத்திரமாக சொல்லிவிட்டு அவர் நின்றிருந்த இடத்தில் இருந்து மேசையை ஓங்கி ஒரு அடி அடித்தார். இதனால் அந்த இடத்தில் உள்ள மேடை முழுவதுமே அதிர்ந்தது. இந்த சத்தத்தை கேட்டு பலரும் திகைப்பில் ஆழ்ந்தனர். இதனால் ஜாய் இன்னும் அதிகமாக நடுங்க தொடங்கினாள். அவள் குறை சொல்வதற்கான காரணத்தை தெளிவாக பார்த்திருந்ததால் அடையாளம் காண யாரையும் இங்கு கூட்டி வர வேண்டிய அவசியமில்லை என்று அவள் நினைத்தாள். அந்த அமிர்தா எடுத்த போட்டோவில் உள்ள செடி உண்மையிலேயே அது ஒரு கஞ்சா செடி. அது வளர்ந்து பலருடைய வாழ்வை அழிக்க காத்திருக்கிறது என்று அவள் நினைத்தாள். அது வளர வளர மற்ற மனிதர்களின் வாழ்வு குறைந்து கொண்டே சென்றது. இருந்தாலும் ஜாயின் ஃபேமிலி நிச்சயமாக இந்த வேலையை செய்திருக்க மாட்டார்கள் என்று அவள் நம்பினாள். அவள் தன்னுடைய ஃபேமிலி மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்ததால் சாதாரண செடி அந்த கஞ்சா செடியை போலவே பார்ப்பதற்கு அச்சு அசலாக இருந்தது. ஆனால் ஜாய் அங்கிருந்தவர்களிடம் எவ்வளவோ சொல்லியும் அங்கிருந்தவர்கள் அதை நம்பவில்லை. ஜாயின் ஃபேமிலி சாதாரண செடிகளை மட்டுமே நடவு செய்து வாழ்க்கை முறையை கழித்து வந்தார்கள். அதுவும் அவர்களுடைய ஒரு வகையான பிசினஸ் தான். ஆனால் அது உண்மையிலேயே கஞ்சா செடி இல்லை. சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு,
இது சாத்தியமே இல்ல. நீங்க உண்மைய மறைக்கிறீங்க. எதையோ சொல்லி இங்க இருக்கிற எல்லாரோட மனசையும் கெடுக்கிறீங்க. என்னை ஏமாத்துறீங்க என்று ஜாய் சத்தமாக கத்தினாள். ஜாய் புத்திசாலியாக இருந்ததால் அவள் விதுரனின் சில தந்திரங்களை கண்டுபிடித்தாள். முதலில் அந்த விதுரன் அந்த மலையின் முழு படங்களையும் எடுத்தார். பின் அந்த படங்களை தயார் செய்து அந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு முன்னால் போட்டு காட்டி ஜாயின் ஃபேமிலியின் மீது அவர்களுக்கு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு இந்த அபின் பெயரிடப்பட்ட ஒரு சிறிய நிலத்தை கண்டுபிடித்தார். பிறகு அவர் அந்த இடம் பிராங்க்லின் குடும்பத்தின் உரிமைக்கு பாத்தியப்பட்ட இடம் என்று தெரிந்து கொண்டார். பின்னர் அவர் அமிர்தாவை அங்கு அழைத்து அந்த இடத்திற்கு போய் அந்த இடங்களை முழுமையாக போட்டோ எடுக்க சொன்னார். பின் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக ஒத்துழைத்து இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஜாயின் ஃபேமிலிக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டி இதை அனைவருக்கும் போட்டு காட்டினார்கள். ஆனாலும் இவ்வளவு திட்டமிட்டப்பட்ட அந்த சதி திட்டத்தில் ஒரு சிறிய கவனக்குறைவு இருந்தது. அவர்களுக்கே தெரியவில்லை. ஆனால் ஜாயின் கண்களுக்கு அது புலப்பட்டது. சில நிமிடங்கள் எதையோ யோசித்துவிட்டு ஜாய் அங்கிருந்தவர்களிடம், அப்படின்னா பிராங்க்லின் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த இடத்துல இன்னும் எத்தனை செடி இருக்குன்னு நான் போய் பார்க்கணும். அது எங்களோட இடம் தானே, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் என்று ஜாய் அமைதியாக சொன்னாள். அவள் இறுதி வரை விதுரனிடம் சண்டையிடுவதில் உறுதியாக இருந்தாள். அவள் தன்னை நிரூபிப்பதற்காக அவர்களிடம் நேரம் வாங்கிக் கொண்டிருந்தாள். பிராங்க்லின் ஃபேமிலி எவ்வளவு கவனத்தை ஈர்த்ததோ அவ்வளவு எளிதாக அவர்களின் மீது கவனக்குறைவும் ஏற்பட்டது. மக்கள் அவர்களை அடியோடு வெறுத்து ஒதுக்க நினைத்தார்கள் மற்றும் அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றும் நம்பினார்கள். இதெல்லாம் தான் விதுரனுக்கு தேவைப்பட்டது. அவர் ஜாய்க்கு ஆதரவாக யாரும் இருக்கக்கூடாது என்று நினைத்தார். மறுபடியும் ஜாய் பயப்படாமல் விதுரனின் முகத்தை பார்த்து, நான் யாருக்கும் பயப்படல, அதே மாதிரி நாங்க எந்த தப்பும் செய்யல என்று தைரியமாக சொன்னாள். ஜாயின் இந்த வார்த்தைகளை கேட்டு விதுரன் உடனடியாக அமிர்தாவிடம், அமிர்தா, இந்த பிராங்க்லின் ஃபேமிலி என்ன பார்க்கணும்னு விரும்புறாங்களோ அதை போய் பார்க்கட்டும். என்ன இருந்தாலும் தப்பு செஞ்சது அவங்க தானே என்று திமிராக சொன்னார். அதை கேட்டதும் அமிர்தாவும் விதுரனிடம் தலையசைத்து, கவலைப்படாதீங்க, நான் போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு வரேன். அங்க எத்தனை செடி இருக்குன்னு இவங்களே நேர்ல வந்து பார்க்கட்டும் என்று பதில் சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். விதுரனின் பார்வையில் அங்கிருந்த மக்களுக்கு போதுமான அளவு தெளிவான ஆதாரம் காட்டப்பட்டது. அதனால் அவர்கள் ஜாயின் குடும்பத்தின் மேல்தான் தவறுள்ளது என்று எளிதில் நம்பிவிடுவார்கள் என்று நினைத்தார். அமிர்தா விதுரனின் பேச்சை கேட்டு ஜாயின் மற்ற நிலங்களை விசாரிக்கப் போகிறார் என்று தெரிந்ததும் திடீரென்று துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. பின்னர் அங்கிருந்து தீப்பிழம்புகள் அருவியாக பாய்ந்து கொண்டிருந்தன. அந்த மலை முழுவதும் சிவப்பு நிறத்தில் எரிந்து ஒரு சிவப்பு நிற மலையை போல காட்சியளித்தது. இதை பார்த்த ஜாய் வாயெடுத்து போய் நின்றாள். அங்கிருந்தவர்கள் அனைவரும் அவளை ஆவேசமாகவும் அதிர்ச்சியுடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் அமிர்தாவின் பக்கத்தில் அதிகமான அழுகுரல் கேட்க ஆரம்பித்தது. திரையில் தெரியும் அந்த எரியும் மலையை பார்த்தவுடனே மக்கள் அனைவரும் கதறிக்கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு பீதியோடு பார்த்து கொண்டிருந்த மக்கள் மறுபக்கத்தில் இருந்து, மேடம், பிராங்க்லின் ஃபேமிலி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யாரும் அவங்களுக்கு ஈக்குவல் இல்ல, எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்களை நம்பிதான் வந்தோம், அவங்க எங்களை கொன்னுடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அங்கு நடக்க போகும் நிகழ்வின் காட்சியை மொத்தமும் குழப்பமாக மாறியிருந்தது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஜாயை பார்த்த விதம் ஒரு பொல்லாத கொடிய அரக்கனை பார்ப்பதை போல இருந்தது. இதை கேட்ட விதுரன் ஜாயை பார்த்து, இவ்வளவு நடந்தும் நீ ஒத்துக்க மாட்ட, அப்படிதானே? இந்த இடம் உங்களோடது இல்லைன்னு சொல்ல போறியா? இதெல்லாம் நீங்க வளர்க்கலன்னு சொல்ல போறியா? நீ இன்னும் ஃபேமிலிய கொல்லணும்னு தானே நினைக்கிற? நீங்கெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க என்று நல்லவர் போல அவளை தன் தந்திரத்தால் மிரட்டத் தொடங்கினார். அவருடைய இந்த மிரட்டலான குரலை கேட்ட ஜாய் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது உடல் இடைவிடாமல் நடுங்கியது. அவளுடைய உள்ளங்கைகள் வியர்க்க ஆரம்பித்தன. இந்த இடத்தில் ஜாய் பயப்படாமல் அங்கிருந்தவர்களிடம் இது முழுவதும் பெஸ்வானி குடும்பத்தின் பிளான் என்றும் இதை அவர்கள்தான் பயிரிட்டார்கள் என்றும் அவள் கத்தி சொல்லி இருக்க முடியும். ஆனால் அவளுடைய பயத்தால் அவளால் அது முடியாமல் போனது. விதரன் மேலும் தந்திரத்தோடு, என்ன, என்னோடது இல்ல, ஏதோ ப்ரூஃப் பண்ண போறேன்னு சொன்ன, ஆனா எதையும் ப்ரூவ் பண்ண முடியலன்னு மலையவே இப்ப எரிச்சிட்டீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறவங்க தானே, ஆனா உங்களோட ஆளுங்கன்னு கூட பார்க்காம அவங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறீங்க. அவங்க உயிரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு என்று ஆத்திரத்துடன் கேட்டார்.
விதுரன் தன் உதடுகளை விரித்து சிரிக்க ஆரம்பித்தார். அவர் ஜாய்ஸை பார்த்த விதம் அவருடன் அவள் சண்டையிடுவதை பார்த்து சிரிப்பதைப் போல இருந்தது. பிராங்க்லின் குடும்பத்துடனான இந்த சண்டை மிகவும் பெரிதாக வெடிக்கும் என்று அவர் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார். பிராங்க்லின் ஃபேமிலி தன்னுடன் எந்த வகையிலும் எந்த தகுதியிலும் பொருந்த மாட்டார்கள் என்று அவர் மனதளவில் நினைத்துக் கொண்டிருந்தார். ஜாயின் ஃபேமிலியே தன்னுடன் பொருந்தாத நிலையில் ஜாயை அவர் ஒரு பெண்ணாக மட்டுமில்ல, ஒரு உயிரினமாக கூட அவர் மதிக்கவில்லை. இதையெல்லாம் அவர் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜாய் விதுரனை கடுமையான கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஜாய் தன்னை கோபமாக பார்ப்பதை பார்த்த அவர் மீண்டும் அவனை பார்த்து கத்தத் தொடங்கினார். இந்த நேரத்தில் பீனிக்ஸ் குடும்ப வீட்டில் நேரடி ஒளிபரப்பை பார்த்த பீனிக்ஸ் குடும்ப உறுப்பினர்களின் முகங்கள் இருண்டு போக தொடங்கியது. பீனிக்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் இதை பார்த்து குடும்பங்களுக்குள் சண்டை போடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தார்கள். ஆனால் இந்த குடும்பங்களுக்குள்ளான கட்டுப்பாட்டை மீறி பிராங்க்லின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய விதிகளை மீறி இருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் மிகவும் முட்டாளாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்தது அவர்களின் மீது இருந்த நம்பிக்கையும் மரியாதையும் இழக்க வைத்துவிட்டது. நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெஸ்வானி ஃபேமிலி மக்களை கொல்வதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொருவரும் பெஸ்வானி குடும்ப வீட்டில் திவாகர் இந்த காட்சியை அவருக்கு முன்னால் இருந்த திரையில் பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்த திவாகரின் உதடுகள் விரிந்து புன்னகையை வெளிப்படுத்தியது. இதை பார்த்து கொண்டிருந்த திவாகரன் அசிஸ்டன்ட் திவாகரனிடம், சார், நம்ம விதுரன் சாரோட யுக்தி எவ்வளவு அழகா வேலை செய்யுதுன்னு பாருங்க. உண்மையிலேயே இது கொடூரமான ஒண்ணுதான். அவங்க நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. அவங்க காப்பாத்த இனிமே யார் வரப்போறா சார் என்று சொன்னார். இதையெல்லாம் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்த திவாகர் அந்த நபருக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் அவர் பேசியதை கேட்டது அங்கிருந்து திவாகர் மெதுவாக எழுந்து நின்று பின் அங்கிருந்து வெளியே சென்றார். அவர் திரையில் இந்த செய்தியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார். இதுவரை தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அந்த அளவிற்கு அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். என் தந்திரம் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்றும் இந்த மாதிரியான வழிமுறைகளை யாராலும் யோசிக்க முடியாது என்றும் மேலும் அடிப்படையில் வெல்ல முடியாத தந்திரங்கள் என்றும் பெஸ்வானியின் குடும்பம் இன்னும் சில தந்திரங்களை பயன்படுத்தலாம் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த தகுதிகள் அனைத்தும் பெஸ்வானி குடும்பத்திற்கே உரியது என்றும் பெருமையாகவும் நினைத்தார். பீனிக்ஸ் குடும்ப பெரியவர்கள் பிராங்க்லின் ஃபேமிலி பெஸ்வானி ஃபேமிலிக்கு தங்களுடைய முழு சொத்து உரிமையை கொடுக்க வேண்டும் என்றும் பெஸ்வானி ஃபேமிலிக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு இழப்பீடாக இருக்கும் என்றும் நினைத்தார்கள். ஏனெனில் பிராங்க்லின் ஃபேமிலி தங்களுடைய மக்களையே கொன்றதால் அவர்களுக்கு இந்த இழப்பீடு சரியானதாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரே கல்லில் 2 பறவைகளை கொள்வதுதான் விதுரனின் திட்டமாக இருந்தது. போக்சியாவில் தென்கிழக்கு பகுதியில் சில்ஹோட்டனில் சரவணனும் ஜஸ்டினும் விமானத்தில் இருந்து கீழே இறங்கினார்கள். அவர்கள் இறங்கியவுடன் ஜஸ்டின் சரவணனிடம் உடனடியாக நான் வந்து விட்டேன் என்று அகல்யாவிற்கு தெரிவித்தான். பின் அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார். அவள் இப்போது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள். இவை அனைத்தும் அவளுடைய தகவல்தான். ஜஸ்டின் தனக்கு தகவல் தெரிந்ததும் சரவணனுக்கு இந்த தகவல்களை தெரிவித்தார். அகல்யாவை பற்றி தெரிந்து கொண்ட சரவணன் படத்தை பார்த்தான். அகல்யா நன்கு வளர்ந்த ஆளாகி இப்பொழுது அழகான ஒரு பெண்ணாகவும் இருந்தாள். அது மட்டுமில்லாமல் அவளுக்கு ஒரு காதலனும் இருப்பதாக சரவணனுக்கு தோன்றியது. சரவணன் மெட்டன் குடும்ப வீட்டில் விளையாடிய நாட்களை நினைத்த பொழுது திடீரென்று நேரம் மிக வேகமாக கடந்து விட்டது என்று உணர்ந்தான். இருப்பினும் அவனுக்கும் ஆதிரனுக்கும் இடையில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத அளவிற்கு இறுக்கமான பந்தம் இருப்பதாக அவனுக்கு தெரிந்தது. சரவணன் குழந்தை பருவத்தில் சரவணன் ஏழையாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. ஆனால் ஆதிரனை பொறுத்தவரை அவன் இளம் வயதில் இருந்தே பெரிய லட்சியங்களை கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி ஒரு தெளிவான பாதையை நோக்கியும் சென்று கொண்டிருந்தது. இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்த சரவணன் அங்கு சுற்றி பார்த்துவிட்டு ஜஸ்டினிடம், நாம இங்க இருந்து ஒரு வண்டியில போயிடலாம் என்று சொன்னான். சரவணனின் பேச்சை கேட்ட ஜஸ்டின் அங்கு ரோட்டில் வந்து கொண்டிருந்த ஒரு வண்டியை நிறுத்தினான். பின் அவர்கள் இருவரும் அந்த வண்டியில் ஏறி அகல்யாவின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். அகல்யாவின் வீடு மிகவும் பெரிதாக இல்லை. அது மிகவும் சின்னதாகவும் அது ஒரு அவுட்டர் ஏரியாவிலும் இருந்தது. அதை சுற்றி மக்களும் அவ்வளவாக வசிக்கவில்லை. மேலும் அது மிகவும் ஒரு பழமையான வீடாகவும் இருந்தது. அந்த இடத்தில் இறங்கி சுற்றி பார்த்துவிட்டு சரவணன் அங்கிருந்த அகல்யாவின் வீட்டு கதவை தட்டினான். சில முறை தட்டிய பிறகு உள்ளே இருந்த அகல்யா வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய காலடி சத்தம் சரவணனுக்கு கேட்டது. அதனால் அவன் தட்டுவதை நிறுத்தி சில நொடிகள் காத்திருந்தான். பின் அவள் அருகில் வந்து கதவை திறந்தவுடன் ஒரு பெண்ணின் குரல் உள்ளிருந்து,
அகல்யா, யாரது என்று ஒலித்தது. அகல்யா சரவணனை ஒரு பார்வை பார்த்தபோது அவள் கண்களில் ஒரு சிக்கலான தோற்றம் இருந்தது. அவள் ஒரு கணம் சரவணனை பார்த்ததும் கொஞ்சம் தயங்கினாள். அவள் அங்கிருந்து கதவை மூடிவிட்டு வீட்டிற்குள் செல்ல நினைத்தாள். அவர்கள் இருவருக்கும் தெரிந்த அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நீண்ட காலமாக பார்க்கவே இல்லை. சில நொடிகள் யோசித்துவிட்டு அகல்யா தன்னுடைய கையால் கதவை அழுத்தி மூடினாள். ஆனால் ஜஸ்டின் அதற்குள் குறுக்கிட்டு தனது கையை நீட்டி கதவை மூடுவதை நிறுத்தினான். இதை பார்த்து சரவணன் ஜஸ்டினை பார்த்து, ஜஸ்டின், ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காத என்று சொன்னான். சரவணன் சொன்னதை கேட்ட ஜஸ்டின் கதவில் இருந்து தன்னுடைய கையை எடுத்தான். வேறு ஒரு அறையில் இருந்து வந்த அந்த குரலுக்கு சொந்தமான பெண்ணிடம் அகல்யா இது சரவணன் தான் என்று சொல்வதற்கு முன் மறுபடியும் சரவணனை உற்று பார்த்தாள். பின் மறுபடியும் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு, சரவணன் தான், வேற யாரும் இல்ல, அவரோட இன்னொருத்தர் வந்திருக்காரு என்று சொன்னாள். இதை கேட்டு அந்த குரலுக்கு சொந்தமான பெண், சரவணன், அவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றான், கூட வந்திருக்கிறது யாரு என்று கேட்டார். எனக்கு தெரியல என்று அகல்யா மறுபடியும் பதில் அளித்தாள். அகல்யாவின் பதிலை கேட்ட அந்த பெண், சரி, அவங்கள உள்ள வர சொல்லு என்று சொன்னார். அந்த குரலை கேட்டதும் சரவணனுக்கு இதை பல வருடமாக எங்கேயோ கேட்டது போல ஞாபகம் வந்தது. சிறு வயதிலிருந்தே இந்த குரல் அவனுக்கு பழக்கப்பட்டதாக இருந்தது. வெகு நேரம் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தான். பின் ஒரு வழியாக இது அகல்யாவின் அம்மாவின் குரல் என்று கண்டுபிடித்தான். அகல்யா அவர்களை உள்ளே வரச் சொன்னதும் சரவணன் ஜஸ்டினுடன் அந்த வீட்டிற்குள் நடந்து சென்றான். சரவணன் யார் அந்த பெண் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அது அகல்யாவின் அம்மாதான் என்று தெரிந்து கொண்டு அந்த வீட்டிற்குள் நடந்து சென்றான். அவன் உள்ளே சென்ற பிறகு அகல்யாவின் அம்மா துணி துவைப்பதை மட்டுமே பார்த்தான். சரவணன் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அகல்யாவின் வீடு மிகவும் சிறியதாகவும் ஊருக்கு வெளியேவும் இருந்தது. அவனுக்கு தெரிந்த இது மிட்டல் ஃபேமிலியின் வசிப்பிடமாக இருக்க வாய்ப்பே கிடையாது என எளிமையாக சொன்னான். 4 பெரிய குடும்பங்களில் ஒரு குடும்பம்தான் இந்த மிட்டல் ஃபேமிலி. சாதாரண வேலைகளை செய்யும் மக்களும் ஒரு நல்ல பெரிய வீட்டில் வாழ்ந்து வரும் இந்த நிலைமையில் இவர்கள் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நினைவில்லாமல் ஒரு சிறிய, அதுவும் ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள். இதை பார்த்து சரவணன் அகல்யாவின் அம்மாவிடம், ஏங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா பெரிய ஒரு வீடு ரெடி பண்ணி தரேன். தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தவங்க, எனக்கு உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட அகல்யாவின் அம்மா அவனை பார்த்து கண்களை உருட்டி, எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ இப்ப இங்கிருந்து போலாம், வெளியே போ என்று சொன்ன உடனே சரவணன் அந்த வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டான். அவன் வெளியே சென்று பிறகும் வாசலில் நின்று, அம்மா, நீங்க இருப்பீங்க, ஆனா அகல்யாவுக்கு இருக்க எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரலாம். உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க வேற இடத்துக்கு மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் என்று சொன்னான். ஆனால் சரவணன் சொல்வதை கேட்ட அகல்யா, சரவணா, நீ அண்ணாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, கிட்டத்தட்ட நீ எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். அதனாலதான் அவனை கதவை திறந்து வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சேன். நீங்க எங்க மேல இருக்கிற அக்கறையில விசாரிக்கிறது தெரியுது, ஆனா அதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களோட சந்தோஷத்துக்கு எங்க வீட்டுல எந்த குறையும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல நான் நிம்மதியா தான் இருக்கேன். நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ இனிமே எங்களை பாக்குறதுக்கு இங்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தி விட்டு சென்றாள். அகல்யா சொன்னதை கேட்ட சரவணன் ஒரு நிமிடம் திகைத்து நின்றான். அகல்யா வீட்டிலிருந்து வெளியேற்றிய பிறகும் சரவணன் கொஞ்ச நேரம் வாசலிலேயே நின்றான். ஆனால் இதுவரை சரவணன் அகல்யாவை எந்த விதத்திலும் புண்படுத்தியதே இல்லை. சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு ஜஸ்டினை பார்த்து, என்ன நடந்துச்சுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்க இப்ப இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இது உன்னோட பொறுப்பு தான் ஜஸ்டின். எல்லாத்தையும் சரி பண்ண, எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ண, நான் பாத்துக்கிறேன் என்றான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சரவணனின் போன் அடிக்க ஆரம்பித்தது. அது நிகாரிகாவின் அழைப்பு என்பதை சரவணன் பார்த்தான். அவன் நீண்ட நாட்களாக நிகாரிகாவை சந்திக்கவில்லை. அவன் அவளை பற்றி கிட்டத்தட்ட மறந்து விட்டான். இந்த நேரத்துல எதுக்காக அவன் எனக்கு போன் பண்ணியிருக்கா?
என்று சில நொடிகள் யோசித்துவிட்டு சரவணன் போனை அட்டென்ட் செய்தான். ஆனால் நிகாரிகா வெகு நேரமாக எந்த ஒரு பதிலும் பேசாமல் இருந்தாள். இதை பார்த்த சரவணன், உனக்கு என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற என்று கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டான். அவனுடைய இந்த அக்கறைக்கு காரணம் அவள் தாரிகாவின் அக்காவும் கூட என்பதால்தான். போனில் மறுபடியும் உதட்டை கடித்துக் கொண்டு இறுதியாக, சரவணா, நான் உனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன்னு தோணுது என்று சொன்னாள். இதை கேட்ட சரவணன், இல்ல, லாஸ்ட் டைம் நான் வாங்கின அந்த விருது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அவசரமாக கேட்டாள். சரவணன் கொஞ்சம் குழம்பினாலும், இது ஸ்பெஷலா சொல்லிக்கதான் எனக்கு போன் பண்ணியா? இதத்தான் நீங்க எப்போ வாங்கிட்டீங்களே, இத இப்ப போன் பண்ணி சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு என்று கேட்டான். நிகாரிகா தன் கையை இறுக்கி பிடித்துவிட்டு, நான் உன்கிட்ட இப்ப இதை சொல்றதுக்காக போன் பண்ணல. நீ கோஸ்டோன்ல அந்த மெடிக்கல் பிளானுக்கு இன்வெஸ்ட் பண்ணினியா? அப்புறம் ஏன் அது என்கிட்ட மறைக்கிற? சரி, இது சம்பந்தமா அந்த ஆராய்ச்சியில என்கிட்ட இருக்கு. அது சம்பந்தமான செடி எல்லாமே என்கிட்ட இருக்கு. இத மொத்தமா நான் ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்கேன். கஞ்சா, கசகசா இதோட மருத்துவ மதிப்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இதை வளர்க்க விரும்புறேன். ஆனா அதை மத்தவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு பயமா இருக்கு. மத்தவங்களா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. இதனால இந்த மருத்துவ திட்டம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. இது ரொம்பவே ரகசியமான ஒண்ணுதான். அதனால ஜாயோட பிராங்க்லின் ஃபேமிலியில இருந்து நான் ஹெல்ப் கேட்டேன். அவங்க அதுக்கான எடுத்து கொடுத்தாங்க. நான் அதையெல்லாம் அங்கதான் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஏதோ நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த செடியை நான் வளர்க்கிற இடத்துலயும் அந்த செடி இருக்கிற மலையில பாதி இடமும் எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அது மட்டும் இல்ல, அந்த ஹெலிகாப்டர் கூட வந்திருக்குன்னோ, எல்லாத்துக்கும் மேல கன்ஷூட் எல்லாம் நடந்திருக்கு. அந்த சத்தம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னு நிறைய பேர் கதறி அழுதாங்கன்னு சொன்னாங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல என்று நிகாரிகா தன்னுடைய வார்த்தைகளை சொன்னாள். சரவணன் திகைத்து நின்றான். கன் ஷூட்டா? அங்க எப்படி கன் ஷூட் நடந்திருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே என்று ஆச்சரியமாக சொன்னான். நிகாரிகா மருத்துவத்தில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்திருந்ததால் அவள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல விருதுகளையும் பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது என்று அவர்களுக்கு தெரிந்தது. அவள் விரைவாக சரவணனிடம், நான் இப்பதான் செய்தியை பார்த்தேன். அதான் பிஸ்வானி ஃபேமிலி வெளிநாட்டுல டிஜிட்டல் கரன்சி ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா டிஜிட்டல் அதிகாரப்பூர்வமா தொடங்கணும்னா அதுக்கு முன்னாடி ஜாய் எதுக்கு அந்த இடத்துக்கு வரணும்? அவங்க ஜாய்க்கு தான் ஏதோ பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்குது. சரவணா, இதுல இருந்து நீதான் எப்படியாவது ஜாயையும் என்னையும் வெளியில கொண்டு வரணும். பிராங்க்லின் ஃபேமிலிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீதான் புரிய வைக்கணும். நான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். எனக்கு தெரியுது, பெரிய தப்புல போய் மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு புரியுது. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இந்த நேரத்துல நீ மட்டும்தான் ஞாபகம் வந்த. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். பிளீஸ், எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று நிகாரிகா சரவணனிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் வார்த்தைகளை கேட்ட சரவணன் ஒரு நிமிடம் திகைப்பாக நின்றான். அவள் சொன்னதை கேட்ட சரவணன் ஆச்சரியப்பட்டு, ஜாய் விதிர்னு தேடி போனாளா? அதுவும் அந்த ஃபங்க்ஷன்ல விதிர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போனாளா? வாய்ப்பே இல்ல. விதிர்ன் ஃபேமிலி எதுக்காக இப்படி பிளே பண்றாங்க என்று நினைத்துக் கொண்டிருந்தான்.